எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி. இன்னைக்கு லக்ஷ்மி நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிங்க பெண்மணிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத விட, ஸோ அவங்களுக்கு இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு எப்படி அந்த ஆசைகள் வந்தது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து மீட் பண்ணும்போது ஒரு டிரைவிங் கிளாஸ்ல அவங்க வந்து மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணும்போது இவ்ளோ அவங்களுடைய எனர்ஜெட்டிக் பார்க்கும்போது ரொம்பவே ஆவலா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஒரு முன்னுதாரணம் மாரி அவங்களோட திகழ்ந்ததுனால அவங்கள கேட்டேன். உங்களுக்கு இந்த கார் ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த ஜேசிபி, லாரி, பஸ்ஸு, ஆட்டோ எல்லாமே ஓட்டுறவங்களா அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த ஓட்டணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது? அப்படின்றத நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு முறை ஒரு பெண் வந்து ஒ ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போனாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் ஏன் இந்த மாரி நான் ஓட்டக்கூடாது? அப்படின்றது எனக்கு தோணுச்சு அப்படின்றதுங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சு டிரைவிங் இன்னைக்கு பல பேருக்கு சொல்லிக் குடுத்து, ஸோ அந்த வருமானத்த மட்டும் வச்சு நம்ம குடும்பத்த மட்டும் பார்த்துக்க கூடாதுன்றதுக்காக, ஸோ தன்னால முடிஞ்ச உதவிகள ஏழை மக்களுக்கு உதவுறதும், இந்த மாரி அவங்களுடைய தொண்டுகள தொடர்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். புதுச்சேரி இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சமூக சேவையை கவிதா சிவகுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சமூக சேவகி கவிதா சிவகுமார் பெட்ஷீட் மற்றும் அன்னதானம் வழங்கினார்.